ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு புதிய நாளில் நம்முடைய இயேசு நாமத்திலே நாம தியானிப்பதற்கு, அவர் நாமத்தில் இருக்கிற வல்லமையை ஆராய்வதற்கு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தியானிப்பதற்கு தேவன் தந்த வாய்ப்பிற்காக அவருக்கே நன்றி செலுத்துகிறேன். வாங்க வாங்க வாங்க, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கையிலே எங்கள் இருதயத்திலே சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் உண்டாக்குங்க. எங்கள் துக்கமும் வேதனையும் பறந்து போகட்டும் அப்பா. உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாக வாழ உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, தேவனின் நாமத்தை நாம உச்சரிக்கும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குங்க, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இதோ ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, ஏதோ ஒன்று மனிதனை பிடித்து அலைக்கழித்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? ஒன்றன் பின் ஒன்றாய் இந்த மனிதர்களை பாடுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறது. எல்லாம் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்காது, மனசு நல்லா இருந்தா என்னங்க ஆகாரம் இருக்காது, ஆகாரம் இருந்தால் என்னங்க சாப்பிட நேரம் இருக்காது என்பது போல இருக்கிறது இன்ற காலகட்டத்தில். எதற்கு மனிதன் பிரயாசப்படுகிறான், களைத்து போகின்றான், இரவும் பகலும் கஷ்டப்படுகின்றான், எதையும் சாதிக்க முடியாம சோர்ந்து போகின்றான்? பாருங்க, மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவனின் ஆசீர்வாதம் நம் கஷ்டத்தின் மிகுதியால் அதிகமாகாதாம். மனிதரின் கடின உழைப்பு தேவனின் ஆசீர்வாதங்களுக்கு மூலம் அல்ல. தேவன் ஆசீர்வதித்தால் நம்முடைய கஷ்டங்களிலே 100 மடங்கு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி முடியாதுங்க. நாம உழைக்க வேண்டும். தேவன் நம்ம உழைப்பின் பலனை ஆசீர்வதிப்பாரு. கஷ்டப்படுகிறவங்க, ஆனா எல்லாம் கடைசியில சாம்பல்ல ஊற்றின பன்னீரை போல ஆகுதுன்னு ஒரு சிலர் சொல்லுகிறாங்க. எவ்வளவோ பிரயாசப்படுகிறவங்க, ஆனா கடைசியில எல்லாம் வீணாக போனது என்பது போலவே அநேகர் வாழ்க்கையை அவங்க வெறுத்து போகின்றாங்க. இன்னொரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தருடைய உதவி இல்லாமல், கர்த்தரின் துணை இல்லாமல், கர்த்தரின் அனுமதி இல்லாமல், கர்த்தரின் ஆசீர்வாதம் பெறாமல் நம்ம என்ன செய்தாலும் அது நிற்காதுங்க. ஆகவேதான் ஒவ்வொன்றையும் ஜெபத்தோடு செய்யும்படி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஜெபித்து ஒன்று செய்வதற்கும் ஜெபிக்காம ஒன்று செய்வதற்கும் எப்படிப்பட்ட பிரதிபலன் இருக்கும்னு கவனிச்சால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலே ஜெபிப்பதென்றால் என்ன? தேவனுடைய கைக்கு நம்முடைய வேலையை ஒப்பு கொடுப்பது. தேவன் பார்த்து கொள்வார். அவர் எப்போதும் நமக்கு வேலை சொல்லிட்டு போய் விடுபவர் அல்ல, வேலை செய்யும் போது கூடவே இருக்கிறவர். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலக முடிவு பரியந்தம் உங்களோடு நான் இருக்கிறேன் என்றார். நீங்க போங்க, நான் உங்களோடு வருவேன் என்கிறார். நீங்க போங்கள், உங்களுக்கு பலத்தை கொடுப்பேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் தருவேன், நான் உங்களுக்கு துணையாயிருப்பேன். அவர் துணை இருந்தாலே போதும், அவர் பிரசன்னமே போதுமே நமக்கு. இந்த நாட்களில் அநேகர் வாழ்க்கையில எதிர்பாராத நஷ்டங்கள், மரணங்கள், அனாவசியமான வியாதிகள், இவைகளை என்னன்னு சொல்றது, கஷ்டங்கள், பாருங்க, பல விதமான அழுத்தங்களுக்கு ஆளாகின்றாங்க. அனாவசியமான ஆக்சிடென்ட், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் போதும், இன்றைக்கு ஒரு வாரம் 10 நாள் படுக்கையில் இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா சர்ஜரி என்றால் மாத கணக்கிலங்க, லட்சக்கணக்கில் செலவிட வேண்டியதா இருக்கு. ஆனால் நம்ம எப்போதுமே தேவனை துதிக்கிறது இல்லை. நம்மை அவர் எவ்வளவு காப்பாற்றுகிறாரு. கண்ணுக்கு இமையை போல் கண்மணியை போல் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காப்பாற்றுவதனாலதான் இப்பொழுது வரை ஆரோக்கியமாக இருக்கிறோம். காப்பாற்றுகிறதுனாலதான் உயிரோடு கூட இருக்கிறோம். காப்பாற்றுவதனாலதான் நம்ம இரவும் பகலும் அங்கும் இங்கும் திரிந்தாலும், அநேக பயணங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அனாவசியமான ஆக்சிடென்ட்ஸ் இல்லாம தப்பு வைக்கப்படுகிறோம். தேவனின் உதவி நமக்கு வேண்டும். தேவனின் துணை நமக்கு இருக்கணுங்க. தேவனின் வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏசாயாவின் புத்தகம் 65வது அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்கள் கட்டிக்கொண்ட வீட்டிலே வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை.
ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளுடைய பலனை முழுவதுமாய் அனுபவிப்பார்கள். 23 அவர்கள் விருதாவாக உழைப்பதுமில்லை. அவர்கள் எதிர்பாராத விதத்திலே துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள். எவ்வளவாக தேவன் ஆசீர்வதித்தவர்களுக்கும் தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கும் இருக்கிற பாதுகாப்பை பாருங்க. அவர்கள் விருதாவாக உழைக்கிறதுமில்லை. நம்முடைய உழைப்பு வீணாகாது. அனாவசியமானவைகளுக்காக அவசரப்படுகிறவங்க, வீணானவைகளுக்காக பிரயாசப்படுகிறவங்க தங்கள் வாழ்க்கையிலே நஷ்டம் அடைவாங்க. ஆனால் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் துணையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கேற்ற பிரதிபலனை பெற்றுக் கொள்ளுவாங்க. அவர்கள் எதிர்பாராத விதத்தில் உண்டாகும் ஆபத்துகளுக்காக எதிர்பாராத ஆபத்துகள். நம்ம அந்த வார்த்தை பயன்படுத்துகிறது இல்ல. ஆக்சிடென்ட் என்றால் என்னங்க? அதை எதிர்பார்க்கவில்லை என்று அர்த்தம். சில நிமிஷங்களுக்கு முன்பு கூட தெரியாது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும் என்று. சில நொடிகள் வரைக்கும் கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட விபத்திலே சிக்கிக் கொள்வோம் என்று. எதிர்பாராத விதத்திலே துன்பம் உண்டாகும்படி பிள்ளைகளை நீங்கள் பெறமாட்டீர்கள். எத்தனை பேருங்க இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளின் மரணங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த பெற்றோரின் இருதயம் தண்ணீரை போல் ஆகிறது. அவங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி எத்தனையோ அவங்களுக்காக ஆசைகள் வைத்திருந்த வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு திடீரென்று மரித்து போகிறாங்க. சில முறை தற்கொலை செய்து கொண்டு மரித்து போகிறாங்க. சில முறை அவங்களுடைய பாவங்களினாலே அவர்களே நொந்து போய் அவங்களே அழித்துக் கொள்ளுகிறாங்க. சில முறை மற்றவர்கள் மூலமா பாலியல் வன்முறை காலாவதும் கொல்லப்படுவதும் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. பாருங்க, அநேகர் இன்றைக்கு பாருங்க ஆக்சிடென்ட்ல மரித்து போகின்றாங்க. ஒரு வாழ்க்கை என்பதை அதை முழுவதும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். வாலிப காலத்திலே சடனா ஒரு நபர் மரிப்பது, திருமணமான கொஞ்ச நாளுக்குள்ளே கணவர் மரிப்பது அல்லது மனைவி மரிப்பது என்பது, பிள்ளைகள் மரிப்பது என்பது அந்த வீட்டில எவ்வளவு வேதனையும் துக்கத்தையும் கொண்டு வருமோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஆனால் தேவன் உனக்கு துணையா இருந்தால் அப்படிப்பட்ட மரணங்களிலிருந்து தப்புவிப்பேன் என்கிறார். அப்படிப்பட்ட சாபங்களிலிருந்து உன்னை தப்புவிப்பேன் என்கிறார். தப்பித்தவர்கள் உங்களில் இருக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க சாட்சிய. மயிரிழையில ஆக்சிடென்ட் தப்பித்தவங்க, நான் கீழே விழுந்தேன், பைக் நொறுங்கியே போச்சு, ஆனா எனக்கு ஒரு காயமும் இல்லை என்று சாட்சி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எதனால அவங்களுக்கு அப்படி ஆச்சு நினைக்கிறீங்க? அவங்க தேவனின் பாதுகாப்புக்குள் இருப்பதால, அவர்களுக்காக யாரோ விண்ணப்ப ஜெபம் செய்கின்றதுனாலங்க. தாய் தகப்பன்மாருடைய ஜெபம் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. அவங்க வெளியே போகும்போது வரும்போது தேவனின் வேலி இருக்கும்படியாக காத்திருக்கிறான் சாத்தான் வாசலண்டையில, எவனை விழுங்கலாமோ என்று. எத்தனை பேர் வாலிப பிள்ளைகள் திடீரென்று அவங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறாங்க, அவங்க நஷ்டப்படுத்திக் கொள்கிறாங்க. அவங்க கெட்ட பழக்கங்களுக்கும் ட்ரக்ஸுக்கும் போதைக்கும் அடிமைகளாகி அவங்க வாழ்க்கையில ஒரு இலக்கில்லாதவங்களாக வாழ்கிறாங்க. 30 வயசுக்கு 60 வயசு நபரை போல அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில வீட்டாருக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு சுமையாக மாறுகிறாங்க. அப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்களா? அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்று, அப்படிப்பட்டவர்களை கூட தேவன் விடுவிப்பார் என்று. பெற்றோர்களே, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. என்னுடைய பாவங்கள் சாபங்கள் என் சேஷ்ட புத்திரன் என் மகன் மீது வராமல் இருப்பதாக என்று ஜெபித்தாரு. என்னுடைய அப்பா இஷ்டம் போல வாழ்ந்தார் அநேக காலம். 40 வயதான போது அவர் ரட்சிக்கப்பட்டார். 40 வயதில தான் அவருக்கு முதல் முறையா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் செய்த முதல் ஜெபம், என்னுடைய பாவ சாபங்கள் என் மகன் மீது வராதிருப்பதாக என்று எனக்காக விண்ணப்பம் செய்தார். தற்கொலை செய்து மறிக்கலாம் என்று நினைத்திருந்த என்னை அந்த ஜெபங்கள் நிறுத்தி
அந்த இயேசாண்டவருடைய அன்பினாலே நான் மாற்றப்பட்டு இன்றைக்கும் தேவனுடைய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தகப்பன்மாரே, உங்க பாவ சாபங்கள் உங்க பிள்ளைகளின் மீது வராதபடிக்கு மனஸ்தாபப்பட்டு ஜெபிங்க. கணவன் மனைவியா பெற்றோராக நீங்க இருவரும் சேர்ந்து ஜெபித்தால் எதிர்பாராத மரணங்கள் உங்க பிள்ளைகளுக்கு வராது. உங்க பிள்ளைகளின் கல்லறையை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. உங்க பிள்ளைகளுடைய மரணத்தையும் உங்க பிள்ளைகளுடைய துக்கத்தையும் நீங்க பார்த்து துக்கப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராமல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். எதிர்பாராத விதத்திலே ஆபத்துகளை அனுபவிக்கும்படி பிள்ளைகளை நீ பெறமாட்டாய். கஷ்டப்பட்டு பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை செல்லமா பாசமாக வளர்த்து எத்தனையோ ஆசைகளை அந்த பிள்ளைகளுக்காக வைத்துக்கொண்டு எதிர்பாராத விதமா அவங்க வாலிப வயதிலேயோ இள வயதிலேயோ மரித்தால் அந்த இருதய வேதனை எவ்வளவு பயங்கரமானதுங்க. எதிர்பாராத மரணங்களிலிருந்து தப்புவிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை தீங்கிலிருந்து தப்புவிக்கிறவர். தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மரணம் நம்முடைய வீட்டுக்கு வராது. லாசரு மரித்த போது அவன் சகோதரிகள் இருவரும் கூட, மரியாளும் மார்த்தாலும் ஆண்டவரிடத்துல வந்தபோது ஒருவருக்கு பின்னர் ஒருவர் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இல்லாததினால்தான் என்னுடைய குடும்பத்தில மரணம் வந்தது. நீர் இல்லாததால் தான் என்னுடைய குடும்பத்தில துக்கம் வந்தது. ஆமாங்க, ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஜீவாதிபதி இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்கும். அதனாலதான் மரித்து 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசரு கூட பிழைத்தான். லாசருவே வெளியே வா என்று ஆண்டவர் கூப்பிட்ட உடனே 4 நாட்களான பின்னரும் கூட அந்த உடலே அழுகத் தொடங்கி இருக்கும். அப்போ தேவன் டீகம்போஸ் ஆனவைகளை கம்போஸ் பண்ணக்கூடியவர். அவர் தானுங்க நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா. மண்ணை எடுத்து மனிதனாய் செய்தவர் அவர். அவருக்கு அசாத்தியமானது எதுவுமே இல்லை. உங்க லங்ஸ் கெட்டு போயிருக்கு, உங்க நுரையீரல் கெட்டு போயிருக்கு, உங்களுடைய இன்டெஸ்டைன்ஸ் அது பாழாகி இருக்கு, உங்க அவயவங்கள் வேலை செய்யாதென்று சொல்லும் போது சிருஷ்டிகர்த்தாவை நோக்கி கூப்பிட்டால் அற்புதங்கள் நடப்பதை கண்ணார பார்க்கிறோம். இன்றைக்கு டாக்டர்ஸ் முடியாது, நீ மரித்து போவா என்று சொல்லப்பட்ட நபர்களே இன்றைக்கு சுகம் பெற்ற இயேசுவின் நாமத்திலே இன்னும் 10-15 வருஷங்கள் கூட ஆயுளோடு அருமையாக ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு வாழ்வதை பார்க்க முடிகிறது. காரணம், அவன் என்னை நேசிக்கிறபடியால் அவனை தப்புவித்தேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக நாம் ஆண்டவரை நேசித்தால் நம்மை தப்புவிப்பாரு, நம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பாரு, தீங்கிலிருந்து தப்புவிப்பாரு. ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் நம்மை தப்புவிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில நஷ்டங்கள் இருந்தால், அனாவசியமான பாடுகள் இருந்தால், அனாவசியமான மரணங்கள் இருந்தால், எங்க வீட்டுல அநேகர் மரித்து போகிறாங்க, எங்க சொந்தக்காரங்க மரிக்கிறாங்க என்று அநேகர் சொல்லுவதுண்டு. அது பாருங்க, தேவனின் பாதுகாப்பு உங்களுக்கு இல்லாம இருக்கும் போது, பொல்லாத ஆவிகளின் தாக்கத்துக்குள்ளாக மனிதன் போகும்போது, தேவனுடைய வேலையை தாண்டி போகும்போது அவங்க நஷ்டம் போவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்க. கர்த்தர் அற்புதமா நமக்கு நன்மை செய்கிறவரே தவிர தீமை செய்கிறவர் கிடையாதுங்க. நாம வாழ்ந்த ஆண்டவருடைய காரியங்களை விவரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய கிருபைக்காக வேண்டுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ பாருங்கப்பா. துன்பம் உண்டாகும்படி நாங்கள் பிள்ளைகளை பெறுவதில்லை என்று, எங்கள் பிரயாசம் அது வீணாவதில்லை என்று நீர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற உதவி செய்யுங்க. இப்போதைக்கே கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கட்டி கொண்ட வீடுகள்ல இருக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க, கடனுக்கு ஆளாகி விற்று கொண்டிருக்கிறவங்க, பிரயாசப்பட்டு சம்பாதித்த பணமெல்லாம் மோசம் போய் நஷ்டம் போய் கொண்டு இருக்கிறவர்கள், உழைப்பின் பலனிலே ஆசீர்வாதம் இல்லாமல் எப்பொழுதும் ஆண்டவரே வெறுங்கையாய் கிழிந்த பையிலே போட்டிருக்கக்கூடிய பணத்தை போல எங்கள் வாழ்க்கை இருக்கும்போது ஒரு முறைமை நோக்கி பார்ப்பதற்கு இந்த சாபத்தை எங்களை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்ள உதவி செய்யுங்க. யார் யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக உடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இது முதற்கொண்டு உடைய ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையிலே தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும்
கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க இன்றைக்கு தெரியப்படுத்துங்க. 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமாக நம்மை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கா? ஒரு முறை சிந்தித்து பாருங்க. உங்க வீட்டில் அனாவசியமான மரணங்கள் இருந்தால் தேவனுக்கு முறையிடுவோம். அனாவசியமான வேதனைகள் இருந்தால் அதன் விஷயமா தேவனிடத்துல நம்ம மனஸ்தாபப்படுவோம். உங்க வாழ்க்கையில தேவனின் வேலையும் பாதுகாப்பும் உடையவர்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கொடுப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அந்த கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.